வணக்கம். இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே அந்த பெல் பட்டன் நமக்குங்க. வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ஒரு 4 கிடா போட்டோம். அது நல்லா ரெஸ்பான்ஸு நல்லாவும் போச்சு. ஒரு 2 கிடா போட்டால் கூட போயிருக்கும்ல, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஆனால் தீபாவளிக்கு எங்கள் ஊரில் கொஞ்சம் சில பேர் கறி கிடைக்காமல் இருந்தாங்க. அவ்வளோ டிமாண்டாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம போன ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது இந்த வீடியோ. இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை கண்டினியூவாக போகிற மாதிரி ஒரு ஐடியா நம்ம அந்த கடையை ஸ்டார்ட் பண்ணோம். ஏற்கனவே நம்ம பழக்கடை வச்சுருக்கோம். செல்வராணின்னு பழக்கடைன்னு ஒன்று வச்சுருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் இந்த ஒரு 11 மணி முடிய அதை பழங்களை எதுவும் வெளியே எடுத்து வைக்காமல் கறியை மட்டும் நம்ம போட்டு விற்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். நான் எங்கள் ஊரில் கூறு வைப்பாங்கன்னா கறி மட்டும் தான் வைப்பாங்க. மிச்சப்படி தலை தனியாக, உடல் தனியாக, ஈரல் தனியாக, ரத்தம் தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம கொடுத்துருவாங்க. கறி மட்டும் ஊரா இல்லை எலும்பு எல்லாம் சேர்த்து கொடுப்பாங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா எலும்பு எல்லாம் சேர்த்து கிலோ 800 அதே இது பார்த்திங்கன்னா தனிக்கறி அது பார்த்திங்கன்னா கிலோ 1000. இதே மாதிரி உங்கள் ஊரில் அந்த எலும்போடு சேர்த்த கறி எவ்வளோன்னு, தனிக்கறி எவ்வளோன்னு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம கடை எங்கே இருக்குன்னா தம்பி வெட்டி முத்தாலயம் கோயில் பக்கத்தில் இருக்குது. நம்ம ஒரு 4 மாதமாக பழக்கடை வச்சுருக்கோம். அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் நம்ம காலையில் ஒரு 4 மணிக்கு ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு 11 மணி 11:30 ஒரு 10:30 மேக்ஸிமம் அது காலி ஆகிடும். நமக்கு இப்போ இது ஃபஸ்ட்டு போட்டனால கொஞ்சம் பயமாக வேறு இருந்துச்சு. ஏன்னா தீபாவளி பொங்கல்னால் டக்குன்னு போயிடும். ஞாயிற்றுக்கிழமைனா எப்படி போகுதுன்னு கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த குட்டி பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ இருந்துச்சு. 10 கிலோ இருந்துச்சு கரெக்டாக. நம்ம 11 கூறு வச்சோம். ஆனால் ஒரு கூரை நம்ம உடச்சிட்டு அந்த இது எல்லாத்துக்கும் ஒரு கரெக்டாக 10 கிலோ இருந்துச்சு. நல்லா கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. நம்ம ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் கொடுக்கல, ஹிட் நோட்டீஸ் எதுவும் கொடுக்கல. அப்படிங்கிற எப்படி தெரியும் என்னான்னு கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தேன். நான் ஓரளவு நெருக்கி போயிடுச்சு. எல்லாமே அந்த 10 கிலோவும் ஓரளவுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி நம்ம இந்த வாரம் போட்டோம். இந்த வாரம் நான் போன வாரம் கூட கொஞ்சம் ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்தாங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம அறுக்கும் போதே கொஞ்சம் ஆள் கூட்டம் சேர்ந்துச்சு. அதனால் பயம் இல்லாமல் இருந்துச்சு. போன வாரம் கொஞ்சம் பயம் அதிகமாக இருந்துச்சு. போகுமோ போகாதோ இன்னும் கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தேன். அதனால் போன நாட்டில் ஓரளவுக்கு என்ன போன வட்டம் ஒரு 11 மணி இருந்தோம். இந்த நாட்டுக்கு நம்ம 10 மணிக்கு நான் முடிச்சிட்டோம் எல்லாத்தையும். என்ன தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம விளம்பரப்படுத்துறது தப்பாக போச்சு. விளம்பரப்படுத்தாமல் இருக்கிறது. நம்ம தராசு நம்ம அந்த பழக்கடைக்கு வாங்கினதை அப்படியே கறிக்கு யூஸ் பண்ணி வச்சாச்சு. தம்பி கூறு ஊற்றி வைக்காப்புல எல்லாமே இந்த கூரில் எலும்பு, கறி, அந்த நுரையீரல், அப்புறம் கொழுப்பு எல்லாத்தையும் நம்ம பிரித்து வைக்காப்புல. பிரித்து வச்சோம்னா டக்கு டக்குன்னு கொடுக்கலாம். உங்கள் ஊரில் எப்படி கொடுப்பாங்க என்னன்னு கமெண்டில் தருவீங்க. இந்த மாதிரி கூறு வச்சு கொடுப்பாங்களா, இல்லை நம்ம கேட்குற பீஸை வெட்டி கொடுப்பாங்களா என்னன்னு ஊற வச்சு கமாண்டில் தருவீங்க. இந்த தம்பியை நமக்கு இந்த போன வாரம் இந்த வாரமோ நமக்கு இந்த ஆடை அறுத்து இந்த மாதிரி நமக்கு செஞ்சு விட்டாப்புல. அடுத்து நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த வாரம் நானாகத்தான் வெட்டினேன். கறியை மட்டும் வெட்டினேன். எலும்பு உங்களுக்கு வெட்ட தெரியாங்க, நொறுக்கிடுவீங்க அப்படின்ட்டு எலும்பு வெட்ட விட்டாப்புல. போக வெட்டுங்க, இப்போதைக்கு கறியை மட்டும் வெட்டி போவாங்கன்னு நம்மளும் மேக்ஸிமம் கறியை பூரா இந்த வட்டம் நம்ம தான் கறியை வெட்டணும். கறியை வெட்டியெல்லாம் செஞ்சாச்சு. நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டோம்னா நம்மளுக்கு ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். மாடு பிடிக்கிறது கொஞ்சம் இலை ஆடை பிடிக்கணும். 4 பல் 2 பல் இந்த கறக்கு கறி சீக்கிரம் வந்துடும். 6 பல் இப்படி கொடுத்தோம்னா கறி வராது, கம்ப்ளைண்ட் ஆகிடும். அதான் நீங்களும் கறிக்கடை எது வச்சிங்கன்னா 4 பல் 2 பல் இருக்குல்ல. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிங்கன்னா சும்மா ஒரு 10 கிலோ நம்மனா அப்படித்தேன் 10 கிலோ மட்டும் நம்ம
கிடாயை பிடிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுரேஷ் ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.